ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம jQuery ஈவெண்ட்ஸில் ஒரு ஏபிஐ பார்க்க போகிறோம். பைண்ட் ஏபிஐ. இந்த பைண்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு HTML எலிமெண்ட்டோட ஒரு ஈவெண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த பைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு div டேக் இருக்குது, ஓகேவா? இந்த div டேகை நான் கிளிக் பண்ணாலோ, இல்லை நான் மவுஸ் ஓவர் பண்ணாலோ, இல்லை டபுள் கிளிக் பண்ணாலோ, நான் எனக்கு ஏதாவது ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணி ஒரு அலர்ட் மெசேஜோ இல்லை வேறு ஏதாவது நான் பண்ணணும், அந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த பைண்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு div டேக் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த div டேகை நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். அதுக்காக நான் இந்த பைண்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டெமோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த div எலிமெண்ட்டை யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து டபுள் கிளிக் ஈவெண்ட்டை நம்ம div எலிமெண்ட்டோட அட்டாச் பண்ணுறோம். மவுஸ் ஓவர் ஈவெண்ட்டை div டேகோட அட்டாச் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஈவெண்ட்டையும் ஒரு HTML எலிமெண்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த பைண்ட் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்காக 3 நான் போட்டிருக்கேன். கிளிக்கு, டபுள் கிளிக், மவுஸ் ஓவர், இந்த 3 ஈவெண்ட்டையும் நம்ம div எலிமெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸ்கிரிப்டில் நான் ரெண்டே ஈவெண்ட் தான் போட்டிருக்கேன். கிளிக்கு, மவுஸ் ஓவர். இப்போ நான் மவுஸ் ஓவர் பண்ணும்போது நல்லா பாருங்கள், இங்கே வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். திருப்பி நான் மவுஸ் ஓவர் பண்ணுறேன், வேல்யூஸ் மாறும், ஓகேவா? அது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் கொடுக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, நான் மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டை நான் இந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணுறேன், ஓகேவா? இந்த ஈவெண்ட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த div டேக்கோட. அதுக்கப்புறம் இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன் பாருங்கள், இந்த div டேக்கை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த div HTML எலிமெண்ட்டை ஒரு ஈவெண்ட்டு கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அது என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஈவெண்ட், ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஈவெண்ட் எதுனா மவுஸ் ஈவெண்ட். ஸோ ஒரு HTML எலிமெண்ட்டை ஒரு ஈவெண்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த பைண்ட் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.